இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து போயிட்டு காற்றின் ரகசியத்தை அறிய வேண்டுமா? எங்களுடன் சேர்ந்து பயணிங்கள். அப்படியே வாங்க, பின்னாடியே வாங்க. போயிட்டு வேடா கேள தடம் இல்லையா மாடா வாடா. நாளைக்கு எப்படி போறது? மெயின் ரோட்ல போனா அங்க கண்டோம். தவறான வழியில் கூட்டி வந்து ஜல்லிலுக்கு ஒரு அடி கூட்டி தான் கொடுத்தோம். ரோட்ல தான் போறது. இதெல்லாம் வா இதெல்லாம் பண்ண 100 கிலோமீட்டர் வந்துட்டாங்க. ஓகே பா பாயிண்ட் தான் போறது. தரையில இப்போ தரையில இருந்து 500 அடி உயரத்துல இருக்கும். இதை வந்து பார்க்குறது மலையடி வரக்கு வந்துட்டோம். இந்த பக்கம் மோகனை வந்து பார்த்துக்கோங்க. பின்னாடி திரும்பிட்டே வரும் அவருக்கு என்ன அழகை கண்டு ரசிங்க. காணுங்கள் குகை கோயில். ஸ்டார்ட் ஆயிருச்சு. What do you mean shot? Shot means circuit open. Yes, finally we have reached the base of this mountain. Let's count the time. See, the time is 5:21. Let's see when we'll reach that peak of this mountain. Okay, let's start. நாங்கள் ஐம்புலங்களையும் அடக்கி விட்டு வர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். யாருமே இல்லை அந்த கோயிலில். ஸோ இப்போ நம்ம வந்து கோயில் வந்து இருடா இப்படியெல்லாம் ஒரு இது கொடுக்க மாட்டேங்குது. ஐயோ ரயில் பெட்டி இப்போ உங்கள் முன்னாடி போயிட்டுருக்கு. இதில் ஒரு 80 பெட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சந்தேகம் தான் எண்ணிக்கோங்க. ஒன்றும் குறையா இருந்தாலும் என்னையே வந்து கேளுங்க. கூச்சப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க, அவமானப்படாதீங்க. ஏன்னா வண்டியை கட்டுறவரே நம்ம மொழி தான். ஏன்னா வண்டியெல்லாம் நம்ம கண்ட்ரோல் கண்ட்ரோல் டிரைவர் இல்லையா? என்ன பண்ணுறோம்? நம்ம ரிமோட் கண்ட்ரோல் சிஎஸ்சி சப்ளை கண்ட்ரோல் தான் வாங்க. Let's go. வாங்க ரெடி. Come on. போதும்ல. இது வந்து கரடு மூடனா சாலை வந்துருச்சு. நம்ம கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்கோம். எனர்ஜியே இல்லை.
ஆனாலும் எடுத்த பயணத்தை வெற்றியோட முடிக்கணுங்கிற வெளியில கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து ஏறிட்டு இருக்கோம். பாதி தூரம் வந்துட்டோம். மீதி தூரத்தை கடந்துடும். பள்ளிக்கு வேணாம் பேசிட்டு இருக்கேன். அத்துவாடா finally we reach our target. Finally கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:44. வாங்க கோயிலுக்கு போகலாம். வந்தாச்சு. இப்போ வந்து கீழே போயிட்டுருக்கோம். மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:58. நம்ம போய் தரிசனம் முடிச்சு வந்தாச்சு. இப்போ நம்ம கீழே போகலாம். போவோம். இருட்டு ஆகிட்டு இருக்கனால கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பாதையெல்லாம் அப்படியே மண்ணாக இருக்கனால கால் வலிக்கிறோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. கேர்ஃபுல்லாக தான் கால் எடுத்து போக இருக்குது. எப்படி எல்லாம் பில்டப் கொடுக்குறான்னு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு தான் குளிக்கிறான் பார்த்துக்கோங்க. இன்னும் 10 நிமிஷம் கீழே போக வேண்டிய இடம் ரொம்ப இருக்கு. நம்ம வந்து சேஃபாக போய் சேர்றோமா எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ தான் குளிச்சான். இங்கே போதாடி துண்டு கீழே வச்சுட்டு வந்துட்டான். அப்போ கடைக்கு போகிறான். ஒரு ஜோக் அடிக்கன்னு ரொம்ப மொக்க போட்டிருக்காரு. கண்டுக்காதீங்க. என்ன ஒன்று சொல்கிறீங்க? இவங்க கூட எப்போ சேர்ந்தா அதுலேருந்து இப்படி ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து கீழே வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 600 படி இருக்கும். 600 படி இறங்கி கீழே வந்துட்டீங்க. இன்னும் ஒரு 30 படி தான் இருக்குது. 60 படி இறங்கிட்டோன்னா நம்ம பழையபடி ரீச் ஆகிடலாம். களத்துக்கு இறங்கிடலாம். 3 பேர் வர உட்காந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6:16 ஆயிடுச்சு. ஓகே. வெளியில் வேறு உட்காந்துருக்காங்க. கஷ்டப்பட்டு ஓடி வந்து இழைச்சி பல விஷயங்கள்லாம் பண்ணி மேலே போய் 2 பேர் பெல் அடிச்சுட்டு இருந்தாங்க. சாரி 3 பேருமே. அங்கே ஒரு வழி இருந்துச்சு. அப்புறம் ஆர்மி கேம்ப் எல்லாம் பார்த்தோம். அதில் வந்து விசேஷமான விஷயங்கள்லாம் நம்ம வந்து புலி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. எப்படி வந்து ஆர்மி கேம்பை க்ளோஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காரு. அது மேலும் விவரங்கள் வந்து மிஸ்டர் புலியே பேசுவார். Come on, let's go. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யானிடதென்று அவரவரை கூத்தாட்டு வாழாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. சிவமயம் அன்பே
பெரியவர்களே தயவார்களே, இங்கு நடந்த சம்பவத்திற்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. இப்படியெல்லாம் சொல்லுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா நான் மேலே பண்ண காரியம்லாம் என்ன நினைக்கிறீங்க? நம்ம பேஸ் வந்துட்டோம். ஓகே, இப்போ வந்து டீ சாப்பிடுவோம். டீ சாப்பிட போகிறேன். காஃபி ஆர்டர் பண்ணிடுவோம். வந்துட்டு இருக்கு. வந்துருச்சு. சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போவோம். இங்கேண்ணா ஐயோ குறைக்கணும். காஃபி